ذلك بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون ولله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எனது இணையதளத்தினுடைய சொந்தங்களே, நண்பர்களே, இந்த இணையதளத்தின் மூலமாக, இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுவதற்கு முன்வருகிறேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் என்னுடைய 3 குழந்தைகளில் 2 நபர்களை இந்த உலகத்தில் முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபில்களாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக என்னுடைய 2 குழந்தைகளுக்கும் கொடுத்தான். அதில் ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக என்னுடைய 2வது பெண் குழந்தை வஹாஃபரிஹின் அவர்கள் 6வது படிக்கும் பொழுது ஆரம்பித்து 8வது படிக்கும் பொழுது முழு குர்ஆனையும் மனனம் செய்து அவர்கள் ஹாஃபிலாக ஆனதை நீங்கள் அறிவீர்கள். அதுபோன்று என்னுடைய 3வது குழந்தை அபுராருல் ஹக் அவர்கள் 6வது படிக்கும் பொழுது குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பித்து 8th முடித்து இப்பொழுது 9th செல்லக்கூடிய இந்த சமயத்தில் 3 ஆண்டு காலத்தில் அவரும் முழு குர்ஆனை மனனம் செய்து இன்றைய தினம் அரஃபாவுடைய இந்த நாளிலே முடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இன்றைய தினம் முடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 நபர்களும் ஹாஃபில்கள் என்ற பெயர் மாத்திரம் இல்லாமல் குர்ஆனில் ஒரு ஹரக்கத்தை கூட மறக்காமல் நாளை அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அந்த முழு குர்ஆனுடைய ஹாஃபில்களாக அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியமான்களாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் எப்பொழுதும் துஆ செய்து கொண்டே இருப்போம். நீங்கள் அவசியம் இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹாஃபில்களை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபில்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களில் சிலரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை உலகத் தலைவர், ஈருலகத்தின் தலைவர், சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை நான் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் செய்து, அந்த பாக்கியத்திற்கு எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுபோன்று ஒவ்வொரு குடும்பத்தார்களிலும் ஒரு ஹாஃபிலை உருவாக்கி அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் ஒரு அன்பான வேண்டுகோளும் உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுடைய சந்ததியினர்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். துஆ செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஹாஃபில்களுடைய உடல் ஆரோக்கியம், இந்த ஹாஃபில்களுடைய இல்மு, இந்த ஹாஃபில்களுடைய ஞாபக சக்தி, மனன சக்தி, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் அத்துணையிலும் இவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும். இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்ள பிரியப்படுகிறேன். இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு புரோஜனமானவர்களாக, இந்த சமுதாயத்தை நல்வழியிலே அழைத்து செல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களாக, பெரும் மருத்துவர்களாக, பெரும் அதிகாரிகளாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்வதற்காக வேண்டிய
இந்த காணொளி மூலமாக நான் உங்களிடத்தில் பேசிக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹாஃபிதுகளை பொருந்திக் கொண்டு இவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் செய்வானாக என்று மீண்டும் மீண்டும் இந்த துவாவை செய்து கொண்டு நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். அல்லாஹ் இந்த ஹாஃபிதுகளுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் ஆயுள் காலங்கள் இருக்கும் வரை வருடம் வருடம் திரும்பவும் திரும்பவும் புனிதமான காபாவை கண்டுகளித்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தையும், புனிதமான காபாவின் திரையை பிடித்து மன்றாடி அழுது துவா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் வருடம் வருடம் திரும்பவும் திரும்பவும் அந்த பாக்கியத்தை தந்து கொண்டே இருப்பானாக என்ற பிரார்த்தனையும், ஈருலகத்தின் தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்கத்தினுடைய ஒருவர் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கு அருகாமையிலே நின்று வருடம் வருடம் திரும்பவும் திரும்பவும் சலாம் சொல்லி அந்த பதில் சலாத்தை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வருடம் வருடம் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் தந்து கொண்டே இருப்பானாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ் இது போன்ற இந்த காணொளி மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும். இல்லை எனில் சொர்க்கத்திலே நபிமார்களோடு இது போன்ற திறமையான ஹாஃபிதுகளோடு ஷுஹதாக்களோடு முத்தகீன்களோடு சொர்க்கத்திலே சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடும் பிரார்த்தனையோடும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.